Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் காஜு கத்லி. இது எப்படி பக்குவமா கரெக்ட்டான பதத்துல செய்யறதுன்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்றேன். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். முந்திரி பருப்பு நல்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நல்ல முறுமுறுன்னு இருக்கணும். அப்பதான் நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்றதுக்கு நல்லா வரும். இல்லனா எண்ணெய் கசிஞ்ச மாதிரி வந்துரும். இப்போ இந்த முந்திரி பருப்பை 3 பங்கா பிரித்து ஒரு பங்கை ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை நான் பவுடர் பண்ணிட்டேன். நல்லா கண்டினியூஸாக போட்டு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது, எண்ணெய் கசிஞ்சிரும். பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பவுடரை இந்த மாதிரி ஒரு சல்லடை போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக சலிக்கிறோன்னா நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்டர் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்த மீதியை தனியாக வச்சுக்கலாம். கடைசியாக அதெல்லாம் சேர்த்து கடைசி மிக்ஸியில் ஒரு சுத்து போட்டு நம்ம அதையும் எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ திரும்ப செகண்ட் ரவுண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சிருக்கிற எல்லா முந்திரி பருப்பையும் நம்ம போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன், சலிச்சு வச்சுட்டேன். இதில் நம்ம கொஞ்சமாக பால் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம 1/4 கப்பும் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா நம்ம கரண்டி வச்சு இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து 1 கப் முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா அதே கப் அளவில் 1/2 கப் ஜீனி சேர்க்கலாம், இல்லைன்னா 3/4 கப் சேர்க்கலாம். நான் வந்து 1/2 கப் ஜீனி மட்டும் சேர்க்குறேன். இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஜீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அளவுக்கு அதிகமாக ஊற்றிட்டா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டுற மாதிரி ஆயிரும். ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி கரண்டி வச்சு லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையே இல்லை. நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நம்ம ஃபுல்லெல்லாம் வச்சு கொதிக்க விட வேணாம், கருகிரும். நம்ம சிம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், ஜீனி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரையும் பால் பவுடரையும் நம்ம போட்டுடலாம். இதில் முக்கியமான பதம் என்னன்னு கேட்டால், நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வேக விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த பாகில் போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம கிளற போகிறோம், அவ்வளோதான். முந்திரி பருப்பு வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அல்வா மாதிரி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளறிக்கலாம். இதில் வந்து தண்ணி பற்றியும் பத்தாமலும் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அதுவே போதும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் அதில் வந்து பிசைய போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூடிருச்சுன்னா நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு ஆன்லேயே வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பட் முந்திரி பருப்பு வேகக்கூடாது. நல்லா கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும், அதை வேக விடாமல். இப்போ நல்லா ஃபுல்லாக கிளறிட்டேன். இதை வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக ஈவனாக பரப்பி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் இது வந்து ஆறணும். கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. கையில் தொட்டால் ஒட்டவே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் நான் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே.
இப்போ பாத்திரத்தில் இருக்கிற முந்திரி பருப்பை நம்ம இதில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ அந்த பட்டர் பேப்பரை வச்சு நம்ம எப்படியே பிசைஞ்சோன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு கையிலே கூட பிசையலாம். பட் இப்படி பட்டர் பேப்பரில் பிசையும் போது நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கனமாகவே நம்ம வச்சு ரோல் பண்ணணும். ரொம்ப தின் ஆயிடுச்சுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியாவே நம்ம கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சில்வர் லீஃப் மேலே ஒட்ட போகிறேன். அது நல்லா ஒட்டணுன்னா நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கணும் மேலே. இல்லைன்னா அந்த சில்வர் லீஃப் சரியாக ஒட்டாது. இப்போ நம்ம சில்வர் லீஃபை மேலே ஒட்டிடலாம். இப்போ எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம சில்வர் லீஃபை ஒட்டிட்டோம்.
இதை இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாதிரி இருக்கிற கத்தியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக கட் பண்ண வராது. டைமண்ட் ஷேப்பில் இல்லை நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் காஜு கத்லி. இது எப்படி பக்குவமாக கரெக்டான பதத்தில் செய்கிறதுன்றது நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன்.